Oh yes sir, oh yes, thank you sir, thank you sir. Yes sir. One second sir, one second sir, one second. ஆமா ரொம்ப நாள் கனவு சார் இது எந்த. ஆமா சார், மை ட்ரீம் ப்ராஜெக்ட் சார் அது. எஸ் ஆமா, ஓவர்சீஸ். ஆமா சார், ஓவர்சீஸ் போகணும் ரொம்ப நாள் கனவு சார். ஓவர்சீஸ் இந்த இப்போதான் சார் ரீச் ஆனேன். எங்கள் மனைவி கிட்ட சொல்லணும் சார், பக்கத்தில் தான் இருக்காங்க சார், சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இந்த பக்கெட் வாயா யார்கிட்டயோ பேசின்னு வரானே. என்னைக்கு இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு என்ன தெரியலையே. ஐயோ முடியல சார் சாமி. என்னங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? யார் போன்ல? ஃபர்ஸ்ட் பைட் நீ ஸ்வீட் எடுத்துட்டோம், சுகர் ஏதாவது எடுத்துட்டோம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஸ்வீட் எடுத்துட்டு வாமா நீ. நீ என்னன்னு சொன்னாதான் நான் எடுத்துட்டு வருவேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு தெரியலையே. உட்கார் சொல்றேன், உட்காரு. ஐ டெல் யூ ஹாப்பி நியூஸ். நான் ஓவர்சீஸ் போகிறேன் ஆஃபீஸுக்கு. என்னுடைய ரொம்ப நாள் கனவு, ட்ரீமு எனக்கு இன்னைக்கு தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரொமோஷனோட சேர்ந்து எனக்கு ஓவர்சீஸ் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் கனவா? ஆமா. என்ன கனவுங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கனவு. என்ன கனவு? ஓவர்சீஸ் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு. ஓவர்சீஸ்லயா? ஒண்ணு பண்ணு நீ. அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ரொம்பவே இன்னைக்கு பக்கெட் வாயா ஓவர்சீஸ்ங்கிறானே. ஓவர்சீஸ்னா என்ன? இதுதான் தெரிய மாட்டேங்குது. இப்போ இவன்கிட்ட வந்து நான் ஓவர்சீஸ் தெரியலன்ட்டு காமிச்சிட்டேன்னா என்னை வச்சு செய்வானே. வேணாம், எதுவும் இப்போ காமிக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே தலை ஆட்டி என்ன விஷயம்ன்ட்டு கேட்டுக்கலாம். அப்படியே மெயின்டைன் பண்ண பிரமிளா. எதுவும் தெரியலன்னு மட்டும் காமிச்சிடாத. ஆமாங்க, சொல்லுமா. எதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணணும்? எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டு வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க. நீங்க என்ன ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா? ஐயோ, இவளுக்கு ஓவர்சீஸ்னா என்னன்னு தெரியலையே. கடல் தாண்டி வேலைக்கு போறோமா? கடல் தாண்டியா? ஆமா, மெரினா பீச் தானே. ஐயோ என்னங்க, நானும் வரேங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த சுண்டல், பாப்கார்னு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் இருக்குங்க. என்னங்க நீங்க வேலை செய்யுங்க, என்ன பாட்டுக்கு பீச் கிட்ட விட்டுருங்க, நான் அப்படியே ஆடி. அம்மா தாயே, கடல் தாண்டி வேலைக்கு போறேன் நான். 7 கடல் தாண்டி. 7 கடல் தாண்டியா? ஏங்க 7 கடல் தாண்டி போனா இப்பவே நீங்க வந்து 6 மணிக்கு நல்லா வீட்டுக்கு வந்துடுறீங்க ஆபீஸ்ல இருந்து. 7 கடல் தாண்டி போனா 8 மணி ஆயிடுமே எங்க வீட்டுக்கு வரும். எப்படிங்க 8 மணி வரைக்கும் நான் தனியா வீட்டுல இருக்குது? ஓ, இவளுக்கு ஓவர்சீஸ்னா என்னன்னே தெரியலையா? இவ்வளோ நாளா எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம் மாதிரி தலையாட்டி நின்றுக்கிறா. ஐயோ, இவ்வளோ கட்டின்னு நான் படுறேன் பாரு அவஸ்தை இருக்கே சாமி. நானும் வரேங்க மெரினா பீச்சுக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் 2 செட் துணி எடுத்து வச்சுக்குவா. ஏன்னா தண்ணியில ஆடினா நனைஞ்சிடும். பைத்தியம் ஓவர்சீஸ்னா என்ன பண்ண இப்போ? என்ன பண்ண?
ஓ சின்ன தெரியலையே இந்த பைத்தியத்துக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவன் எதுக்கு ஒண்டியா தனியா சுத்திட்டு இருக்கிறான்? இவ்வளவு நாளா எல்லாத்தையும் ஏகாமரம் மாதிரி எல்லாத்தையும் தலையாட்டி நின்னுச்சு இந்த பைத்தியம்.